ஒரு நாள் மந்தாரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு பெரிய பாறாங்கல்லு வந்து விழுந்துச்சு. ஊரு ஜனங்க எல்லாருமே அந்த கல்ல பார்க்க வந்தாங்க. டேய், என்னடா இது, இவ்ளோ பெரிய கல்லு நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கு. ஆமாண்டா, இந்த கல்ல அந்த கடவுள் தான் நம்மளுக்காக அனுப்பி வச்சானோ என்னவோ. ஆமாண்டா, நீ சொல்லும் போதுதான் எனக்கும் அப்படியே தோணுது. ஆமா, இப்ப இந்த கல்ல என்ன பண்றது? இந்த கல்ல அந்த பக்கமா நகர்த்தி வச்சிரலாம். டேய், இதாடா புத்திசாலி பேசுற பேச்சு. இந்த கல்லு இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, அப்படிதானே? இந்த கல்லு மேல துணிய போட்டு மூடிடலாம். நல்ல ஐடியா, அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் துணி எடுத்து கல்லு மேல மூடிட்டாங்க. ஆனா கல்ல மூடினாங்களே தவிர எல்லாரும் அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போனாங்க. ஏய், கல்லு இப்போ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. ஆனா நம்ம தான் இப்படி அரையும் குறையுமா வீட்டுக்கு போனோம். சரின்னு சொல்லி ஜனங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இப்படி மறுநாள் காலையில வந்து பாறாங்கல்ல பார்த்தாங்க. ஆனா பாறாங்கல்லுக்கு போட்டு விட்ட துணி எல்லாம் மரத்து மேல போய் காஞ்சிக்கிட்டு இருந்தது. டேய், என்னடா இது, இந்த கல்லு யாருக்கும் காணக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே துணிய போட்டு மூடி வச்சோம். ஆமாண்டா, ஆனா துணியெல்லாம் பறந்து போயிடுச்சே. இப்போ மண்ணை கொண்டு வந்து இந்த கல்ல மூடி வச்சிரலாம். இப்படி மூடி வச்சிட்டோம்னா இந்த கல்லு யாரு கண்ணுக்கும் காணாது. ஆமாண்டா, நீ சொல்ற ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா, அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஊரு ஜனங்க எல்லாருமே போய் மண்ணை கொண்டு வந்து கல்ல மூடி வச்சிட்டாங்க. பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மறுநாள் காலையில போய் கல்ல பார்க்கும்போது கொட்டின மழைக்கு மண்ணெல்லாம் சரிஞ்சு போய் வெறும் கல்லு மட்டும்தான் நின்னுச்சு. அத பார்த்து ஊரு ஜனங்க எல்லாம் மறுபடியும் கவலைப்பட்டாங்க. ஐயோ, மறுபடியும் இந்த கல்லு கண்ணுக்கு தெரியுதே, ஊரு ஜனங்க எல்லாருமே பார்த்தா இத பார்த்து பயந்துருவாங்க. ஆமாண்டா, அதுக்காக தான் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்னடா அது? நம்ம இந்த கல்லுக்கு மஞ்சா குங்குமம் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஊரு ஜனங்க எல்லாருமே கேட்டா இதுல சாமி இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த கல்லுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிடா, அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த கல்லுக்கு பூஜை பண்ணி தேங்காய் பழத்தை எல்லாம் வச்சு ஆரத்தி எடுத்தாங்க. மந்தாரப்பள்ளி சிலை அப்படின்னு இதுக்கு பேரு வச்சாங்க. இனிமே இந்த கல்லுனால நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் சரிதான்டா, ஆனா டெய்லி இந்த சாமிக்கு யாரு வந்து பூஜை பண்றது? இப்படி இந்த கல்லு ஊரு ஜனங்களுக்கு கஷ்டத்தையே கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஊரு ஜனங்க கூட கஷ்டத்திலேயே மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நாட்கள் போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊரு கிணத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. என்னடா, திடீர்னு பார்த்தா இந்த கிணத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரோ கிணத்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு இந்த சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறேன். டே ஆமாண்டா, நீ சொல்றது கூட உண்மையதான் இருக்கும். டே ஆமாண்டா, உண்மைதான். நேத்து நைட்டு நான் இந்த பக்கம் வரும்போது யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஆமா, அது பெரிய ராட்சசனோட சவுண்டு தான். எப்படி கேக்குது பாரு. அட உண்மைதான். இப்ப நம்ம என்ன பண்றது? ஐயோ, அந்த அசுரனை எழுப்புனா மறுபடியும் அவன் பாவத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். ஆமா, இப்ப என்ன பண்றது? அதுக்குன்னு இப்ப கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கலன்னா தண்ணி நம்மளுக்கு தேவைதானே? அப்படி இல்லடா, நம்ம அந்த ராட்சசங்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கணும். அது ராட்சசங்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிறதா? நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ. ஒவ்வொரு தடவையும் கிணத்துக்கு போய் தண்ணி எடுக்கும்போது ஒரு குடம் உனக்கு ஒரு குடம் எனக்குன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிக்கணும். அந்த ராட்சசனும் நம்மள ஒன்னும் பண்ண மாட்டான். என்ன சொல்றீங்க? அமரங்கையா, நீ சொல்றதுக்கு எங்க எல்லாருக்குமே சம்மதம்தான். நீ ரொம்ப புத்திசாலி. இந்த ஊர்ல உன்னை தவிர யாருமே இல்ல. அமரங்கையா, நீ பெரிய புத்திசாலி தான். ஆனா இப்ப முதல்ல யாரு போடுறது? இப்படி கிராமத்து ஜனங்க ஒவ்வொருத்தரா கிணத்துக்கிட்ட போய் ஒரு குடம் தண்ணி உனக்கு, இன்னொரு குடம் தண்ணி எங்களுக்கு அப்படின்னு சத்தமா சொன்னாங்க. பாத்தியா, ஊர் ஜனங்கள் சொல்லும் போது அந்த ராட்சசனும் சரின்னு சொல்லி அவனும் இன்னொரு குடம் தண்ணி எனக்குன்னு சொல்றான். ஆமா, அந்த ராட்சசன் நம்ம பேச்ச கேட்டு ஒத்துக்கிட்டான். இனிமே நம்ம பத்திரமா இருக்கலாம். பாத்தீங்களா, என்னோட புத்திசாலித்தனத்தினால உங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்து ஊரு வயசானவர் வந்து, ஐயோ பைத்தியக்காரனுங்களா, அது ராட்சசன் பேசுறது இல்லடா, நீங்க பேசுற குரலு உங்களுக்கே திருப்பி கேக்குறது. அப்படியா? அப்ப நாங்க தண்ணிய பங்கு போட்டுக்கிட்டது அதெல்லாம் உங்க பைத்தியக்காரத்தனம். ஐயோ, உங்கள மாதிரி பைத்தியக்காரங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்ப ஊரு ஜனங்க எல்லாருமே ஒருத்தர் மூஞ்ச பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க. பாத்தியா ரங்கையா, அந்த வயசானவரு நம்மளுக்கு புத்தி இல்லைன்னு எதேதோ சொல்லிட்டு போறாரு. ஆமாண்டா, இந்த ஊருக்குள்ள நான் பெரிய புத்திசாலியாச்சே.
ஆமா, நீ பெரிய புத்திசாலியில, அதுக்குதான் அவருக்கு என்ன பார்த்தா பொறாம. இந்த ஊர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துக்கும் நான் தான் முடிவெடுப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்றாரு. ஆமாண்டா, அவரை விட நீ புத்திசாலியா இருக்கிறல, அதனாலதான் அவருக்கு உன் மேல வைத்தறிச்சல். அட ஆமாண்டா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கியே. அவரை விட நான் புத்திசாலி இல்ல, அதுக்குதான் அவருக்கு வைத்தறிச்சல். ஆமா ரங்கையா, இந்த ஊருக்குள்ள உன்னை விட புத்திசாலி யார் இருக்கா அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருந்தா. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. அந்தரப்பள்ளி கிராமத்து ஜனங்களுக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. நைட்ல அந்த வயல்ல ஜொலிக்கிற நட்சத்திரங்க மாதிரி கண்டுகிட்டு இருந்துச்சு. டேய், அங்க பாருடா, என்னவோ மினுமினுன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அது விளக்கா இல்லனா ஏதாவது தெய்வ சக்தியா? டேய், அது என்ன தெரியுமா? அங்க ஏதோ புதையல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குதான் அந்த கடவுளா பார்த்து இந்த மாதிரி ஒரு அறிகுறிய நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. என்ன ரங்கையா, நீ சொல்றது உண்மையா? அங்க புதையலா இருக்கு? ஆமாண்டா, இல்லன்னு எதுக்காக அங்க அந்த மாதிரி ஜொலிக்கணும்? அப்படின்னா நம்ம நிலைமை இனிமே மாறப்போகுதுன்னு சொல்லு. டேய் ஆமாண்டா, நம்மளே அந்த புதையலை எடுத்து பங்கு போட்டுக்கலாம். அப்போ நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்ம பசங்களும் முன்னாடி நல்லா இருப்பாங்க. டேய், பகல்ல இந்த வேலையை செஞ்சா எல்லாரும் பார்த்து நம்மளும் மாட்டிக்குவோம். அதனால இருட்டு நேரத்திலேயே இந்த செய்யலாம். ஆமாண்டா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். பகல்ல செஞ்சா கண்டிப்பா நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். ஆமாண்டா, ஆமா ஆமா. அப்புறம் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வைக்காம எல்லாமே அவங்களே அள்ளிட்டு போயிடுவாங்க. சரிடா, நம்ம பேசிக்கிட்ட மாதிரி புதையல் எடுக்க நாளைக்கு நைட்டே வரலாம். இப்போ கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடி நாள் நைட்டு மண்ணெல்லாம் தோன்றதுக்காக மம்முட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து பள்ளத்தை நோண்டுனாங்க. எவ்வளோ பள்ளம் எடுத்தாலும், ஐயோ என்ன இது, புதையல் இருக்குதுன்னு மண்ணை தோண்டி தோண்டி பார்த்தா இங்க எதுவுமே இல்ல. இங்க நகை இல்லையா? டேய் இல்லடா, கண்டிப்பா இந்த இடத்துல புதையல் இருக்கு. ஆனா கடவுள் நம்மள சோதிக்கிறாரு. நம்ம இந்த இடத்துக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு பாலு கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணாங்க. இப்படி அந்த இடத்துல எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும் எதுவுமே கிடைக்கல. இப்போ பக்கத்து ஊரு வயசானவர் மறுபடியும் வந்து இப்படி சொன்னாரு. ஐயோ பைத்தியக்காரங்களா, அது தங்கம் இல்லடா, அங்க சின்ன சின்னதா கிளாஸ் துண்டுங்க இருக்கு. அதுக்கு நிலா வெளிச்சம் படும்போது அப்படி ஜொலிக்குது. இங்க பாருங்க ஐயா, ஏன் உங்களுக்கு பக்கத்து ஊர்ல வேலையே இல்லையா? எதுக்காக எங்க ஊருக்கு வந்து அடிக்கடிக்கு இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்கப்பா, நான் சொல்றது உண்மைதான். அந்த இடத்துல மட்டும் தங்கம் இருந்திருந்தா நீங்க அங்கதானே வேலை செய்றீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது உங்க கண்ணுக்கு அகப்பட்டிருக்காதா? ஏன் அகப்படல? ஐயோ, அப்போ இவ்வளவு நேரம் நாங்க செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? எதுக்காக வேஸ்ட் ஆகுது? மழை வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கீங்கல்ல, வெயில் காலத்துல உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த பள்ளத்துல தண்ணி நிறையும். நீங்க தெரியாமையே பள்ளத்தை நோண்டி இருந்தாலும் மழை வரும்போது இந்த பள்ளத்துல தண்ணி நிறைஞ்சு விவசாயத்துக்கு உபயோகப்படும். இப்படி புதையல் கடிக்கும் அப்படின்னு பள்ளத்தை தோண்டின இடத்துலயே மறுபடியும் சின்ன சின்ன காவாய்களை வெட்டி விட்டாங்க. அதனால மழை வந்தப்ப அவங்களுக்கு பலன் கிடைச்சது. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். ஒரு நாள் 20 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனான ராமையா அவனோட வயல வாடகைக்கு விடலான்னு யோசிச்சான். இந்த பூமியில என்னால விவசாயம் செய்ய முடியாது, அதனால என்னோட பூமியை நான் விற்க மாட்டேன். அதுக்கு பதிலா ஒரு 5 பேருக்கு விவசாயிங்களுக்கு நான் வாடகைக்கே கொடுக்கறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனா. இங்க பாருங்க, எல்லாரும் கேட்டுக்குங்க. என்னோட நிலத்தை நான் விற்க மாட்டேன், ஆனா என்னோட பூமிய நான் ஒரு 5 பேருக்கு வாடகைக்கு கொடுக்கறேன். யாராவது விவசாயிங்க இருந்தா முன்னாடி வாங்க, விவசாயத்தை செஞ்சுக்குங்க. அதுல வர லாபத்துல எனக்கு வாடகையே கொடுங்க. அந்த லாபத்தை முழுசா நீங்களே எடுத்துக்குங்க. இப்படி ராமையா சொன்ன உடனே 5 விவசாயிங்க முன்னாடி வந்தாங்க. ஐயா, நான் ரொம்ப ஏழைங்க ஐயா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். விவசாயம் செய்ய எனக்கு பூமி இல்ல, உங்களோட பூமியை கொடுங்க ஐயா. சரி, கண்டிப்பா உனக்கு கொடுக்கறேன், ஆனா எனக்கு வாடகை பணம் மட்டும் மாசம் மாசம் சரியா வந்துடணும். லிங்கையா கூட, சோமையா, பீமையா, சித்தையா, லிங்கையா கூட விவசாயம் செய்யறதுக்காக பூமி வேணும்னு ராமையா கிட்ட வந்திருந்தாங்க. சரி, 5 பேருக்கு 4 ஏக்கரவா கணக்கு போட்டு கொடுக்கறேன். சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரி உங்க பூமியில விவசாயம் பண்ணி வாடகை காசை சரியா கொடுத்துடுறோம். இப்படி எல்லா விவசாயிங்களும் விவசாயம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ராமையாவுக்கு இவங்க விவசாயம் பண்றத பார்த்து நல்ல லாபம் வருதுன்னு
காசு மேல அதிகமா ஆசை ஆயிடுச்சு. அதனால இவங்க கிட்ட வாடகை பணத்தை 2 மடங்கு அதிகமாக்கணும்னு யோசிச்சு எல்லாருகிட்ட பேச ஆரம்பிச்சான். எப்படியும் என் நிலத்துல நல்லபடியா விவசாயம் செஞ்சு நல்ல லாபத்தை தானே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு எல்லா விவசாயிங்கள அவனை பாக்குறதுக்கு வர சொல்லியிருந்தான். இங்க பாருங்க, இன்னையில இருந்து என் பூமியில நீங்க விவசாயம் பண்றீங்கல்ல, அதுக்கு 2 மடங்கு வாடகைய அதிகமா கொடுக்க வேண்டியதா வரும். ஐயா, என்னங்க ஐயா அப்படி சொல்றீங்க? விவசாயம் செய்யறதுக்கு, கொப்பரா போடுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, ஜனங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்குன்னு நாங்க சம்பாதிக்கிறது முக்கியமா அங்கே போயிடுது. மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தாங்க ஐயா. இங்க பாரு ரங்கையா, அப்படியெல்லாம் இங்க சொல்ல முடியாது. இது என்னோட பூமி. இங்க விவசாயம் செஞ்சா செய்யுங்க, இல்லனா போங்க. அங்க வந்த விவசாயிங்க எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. ஐயா, இந்த விஷயத்த பத்தி அன்னைக்கே நீங்க பஞ்சாயத்துல சொல்லியிருந்தா அப்பவே நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்தோம். அப்பவே ஏதாவது பேசி முடிவு எடுத்திருப்போம். அதுக்கு இப்போ என்ன சொல்ல வர பீமையா? இங்க பாரு, இது என்னோட நிலம். இங்க விவசாயம் செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லனா என்னோட பூமியை எனக்கே கொடுத்துட்டு நீங்க எங்கேயாவது போயிடுங்க. இத நான் வேற யாராவுக்காவது வாடகைக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்தாங்க. இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம இப்போ வேணாம் வேணும் அப்படின்னு சண்டை போடுறதுக்கு டைம் இது இல்ல. நம்மளுக்கு யாருமே திடீர்னு பூமிய கொடுக்க மாட்டாங்க. நம்ம யாருகிட்ட போய் கேட்டு விவசாயத்தை செய்யறது? நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல. ஆமா, எங்க வீட்லயும் நிறைய கஷ்டங்க இருக்கு. நானும் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். இப்போ உடனே காலி பண்ண சொன்னா எப்படி காலி பண்றது? என்ன சித்தையா, என்ன சொல்றீங்க? நான் என்னப்பா சொல்றது? என் கஷ்டம் எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. என் வீட்லயும் ரொம்ப கடன் இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்படிதான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனோம். நம்மளுக்கு இதை தவிர வேற வழியே இல்லப்பா. சித்தையண்ண, நீங்க சொல்றது கூட உண்மைதான். ஆனா இந்த ராமையாவுக்கு அதிகமா பேராசை. இப்படி 5 பேரும் பேசிக்கிட்டு ராமையா சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரங்கையா ஒரு நாள் அவனோட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேக்கு ராமையா வந்தான். என்ன ரங்கையா, விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? பரவாயில்லையே, விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு. எப்ப இதெல்லாம் பெருக்க போற? ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஒரு மழை வந்த உடனே பெரிச்சிருவேன். சரி, என்னோட வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் மொக்காஜோளத்தை கொண்டு போறேன் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக. இந்த ராமையா என்ன வாடகை பணத்தையும் அதிகமாக்கிட்டாரு. இப்படி அடிக்கடிக்கு வந்து பெரிச்சுக்கிட்டு வேற போறாரு. இதனால எனக்கு தானே நஷ்டம். இந்த ஆளோட வயல் எடுத்ததுனால 2 வருஷமா கடன்ல தான் இருக்கிறேன். என்ன ரங்கையா, என்ன திட்டுற மாதிரி இருக்கு? ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. இருங்க, நானே வந்து பிரிச்சு கொடுக்குறேன். எதுக்குப்பா உனக்கு சும்மா கஷ்டம்? நானே பிரிச்சுக்கிறேன், நீ வேலையை பாரு. சரிங்க ஐயா. பரவாயில்ல, இவன் புத்திசாலியா பேசுறான். நானே பிரிச்சு கொடுத்தா கொஞ்சமா பிரிச்சு கொடுப்பேன்னு இவனே பிரிச்சுக்கிறேன்னு சொல்றான். இவன் பாரு, இப்போ நிறைய பிரிச்சுக்குவான் அப்படின்னு மனசுல யோசிச்சான். அதே மாதிரி ராமையா அவனுக்கு தேவையான அளவுக்கு நிறையவே பிரிச்சுக்கிட்டு போனான். இப்படி எல்லா விவசாயிங்க கிட்டயும் இப்படிதான் பண்ணான். இது அங்க இருக்கிற விவசாயிங்களுக்கு பிடிக்கல. அதனால எல்லாரும் ஒரு பக்கம் கூட்டம் சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. இந்த ராமையா நம்ம விளைச்சல வந்து இப்படி பிரிச்சுக்கிட்டு போறது சரி இருக்கா? வாடகையும் அதிகமா கேக்குறாரு. இப்படி நம்ம விளைச்சலையும் கொண்டு போனா நம்ம என்ன பண்றது? அடிக்கடிக்கு வந்து நம்ம விளைச்சலை இப்படி நாசமாக்குறாரு. இது கேட்க யாரும் இல்லையா? நம்ம இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். தங்கையா, நீ சொல்றது என்னவோ சரிதான். ஆனா அவர்கிட்ட யாரு பேசுறது? பேசினா நம்ம பூமிய திருப்பி கேட்பாங்க. ஆமாண்டா, நம்மளுக்கு வேற வழியே இல்ல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவரு தான் புத்தி படிக்கணும். இப்படி எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ராமையாவுக்கு புத்தி கத்து கொடுக்கணும்னு யோசிச்சாங்க. அப்போ ரங்கையா, டே பீமையா, நம்ம 2 வருஷமா இந்த வயலுக்கு காவல் இருக்கிறோம். அது மட்டுமா, இந்த வயல நம்ம தானே காப்பாத்திக்கிட்டு வரோம். இந்த பூமியில நம்மளோட விளைச்சல் விளைவிச்சிருக்கோம், அதனால காவலுக்கு இருக்கோம். ஆமாண்டா, ஆனா பெரிய பெரிய ஃபேக்டரியிலலாம் ஃபேக்டரிக்கு காவலா இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. நம்ம இங்க காவலுக்கு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த ராமையாவோட பூமிய காப்பாத்திக்கிட்டு வரோம். ஆடு மாடுன்னு வந்து வாய் வைக்காம இந்த பூமிய காப்பாத்திக்கிட்டு வரோம்ல. இப்படி ராமையா சொன்ன உடனே எல்லாரும் அவனோட வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஏ ரங்கையா, நம்ம விளைச்சலுக்கு நம்ம காவல் இருந்துகிட்டு ஐயா கிட்ட போய் சம்பளம் கேட்டா நம்மள பார்த்தவரு பைத்தியக்காரங்கன்னு சொல்ல மாட்டாரா? இங்க பாருங்க அண்ணே, அவரு நம்மள பைத்தியக்காரங்கன்னு நினைக்கிறாரோ ஏதோ நினைச்சிட்டு போறாரு. நம்ம கேக்குறத மட்டும் நிறுத்தக்கூடாது, நம்ம போய் கேட்கலாம்.
இந்த பூமி தரமா இருக்கிறதுக்கு இந்த பூமிக்காக நம்ம என்னென்ன வேலை செய்யறோம். ஆமா, நம்ம விளைச்சலை காப்பாத்துறது மட்டுமா, அந்த ராமையாவோட பூமியையும் நம்ம காப்பாத்துறோம்ல. நம்ம இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்டே ஆகணும். ஆமா, நம்ம நாளைக்கு காலையில ராமையா கிட்ட போய் இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்டே ஆகணும். எல்லாரும் ஒன்னா போய் கேட்டாதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுநாளே எல்லாரும் ராமையா வீட்டுக்கிட்ட போனாங்க. என்ன எல்லாரும் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயமா? ஆமாங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு நியாயத்தை கேட்கலான்னு தான் வந்தோம். நியாயமா? என்ன நியாயம்? சரி கேளுங்க ஐயா. நாங்க உங்க பூமிய விவசாயத்துக்கு 2 வருஷம் வாடகைக்கு எடுத்திருக்கோம். ஆனா உங்க பூமிக்கு நாங்க தானே காவலுக்கு இருக்கோம். ஆடு மாடு அப்படின்னு யாருமே வந்து உங்க பூமிய நாசமாக்காத மாதிரி காவலுக்கு காய்ச்சிட்டு இருக்கோம். ஃபேக்டரிங்கல்ல காவலுக்கு இருந்தா சம்பள காசுன்னு எங்களுக்கே போட்டு கொடுப்பாங்க. அதனால நீங்களும் எங்களுக்கு சம்பளம் அப்படின்னு ஒன்ன போட்டு கொடுத்தே ஆகணும். இதென்னடா இது, நீங்க விவசாய பூமியில விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட விளைச்சலுக்கு நீங்க காவலுக்கு இருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு நான் சம்பளம் போட்டு கொடுக்கறது நியாயமா? இது எங்கேயாச்சு நடக்குமா? உங்க விளைச்சலுக்கு நீங்க காவலுக்கு இருக்கீங்க. ஐயா, உங்க பூமியில விவசாயம் செய்யறதுக்காக நாங்க உங்களுக்கு காசு கொடுக்கறோம். ஆனா உங்க பூமிக்கு நாங்க தானே காவலா இருக்கோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்ல. அங்க மட்டும் உங்க பூமிய காப்பாத்திக்கிட்டு வரலனா அந்த பூமிக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குமா? யாராவது அதை வாங்குவாங்களா? நாங்க கேட்ட மாதிரி நீங்க எங்களுக்கு சம்பளத்தை போட்டு கொடுக்கலனா நாங்களும் உங்க நிலம் வேண்டான்னு உங்க பூமியை விட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடுறோம். என்னங்கப்பா, எல்லாரும் ஒத்துமையா கூட்டம் கூடிக்கிட்டு வந்திருக்கீங்களா? என்ன தவிர இந்த ஊருக்குள்ள யாரு உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு பூமி கொடுப்பாங்க? நீங்களும் எப்படி விவசாயத்தை செய்வீங்க? இங்க பாருங்க ஐயா, நாங்க வேலை தெரிஞ்சவங்க எங்க வேணாலும் விவசாயத்தை செய்யலாம். ஆனா தரம் இல்லாத பூமிய நீங்க யாருக்கு விற்க முடியும் யோசிங்க. எங்ககிட்ட அதிகமா காசை வாங்கணும்னு யோசிச்ச ராமையாவுக்கு எல்லாரும் ஒன்னா வந்து பேசும்போது என்ன பேசணும்னே தெரியல. என்ன இது, இன்னைக்கு எல்லாரும் திரும்பி என் மேலேயே பாயிறாங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் நடக்கலனா அவ்வளவுதான். நான் சரின்னு சொல்லலனா என்னோட விவசாய பூமிய நானே இழந்துருவேன். அதுக்கப்புறம் ராமையா அவங்கள பார்த்து எதுவுமே பேசல. ஐயா, நாங்க உங்களுக்கு எதிரிங்க இல்ல. உங்க பூமியில விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி நேரத்துக்கு உங்களுக்கு வாடகை பணத்தை குடுக்கறவங்க. அங்க ஐயா சொல்லும் போது ராமையாவுக்கு என்ன பேசணும்னு தெரியாம தலகுனிஞ்சு நின்னா. ராமையா கூட எல்லாரும் பேசும்போது இதுக்கப்புறம் விலை அதிகமாக்க மாட்டேன், உங்க விளைச்சல்ல நான் கை வைக்க வரமாட்டேன், இதுக்கப்புறம் உங்க பூமிக்கு கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு வாக்க கொடுத்தான். இதுக்கப்புறம் சும்மா கூட உங்ககிட்ட பயிர் கேட்க வரமாட்டேன், உங்களோட விளைச்சலுக்கு நான் வரவே மாட்டேன். இப்படி புத்திசாலியா காசை வசூல் பண்ண ரங்கையாவுக்கு விவசாயிங்க ஒற்றுமையா சேர்ந்து வந்தப்போ அவங்கள எதுவுமே பண்ண முடியல.